everyone, welcome back to our channel Sharmila Mahalakshmi Vlogs. நான் ஷர்மிளா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமான vlog தான். டெய்லி நம்மளோட vlogs வந்து அப்லோட் பண்ணுறோம். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 33வது நாள். நம்ம வாசல்லாம் போய் கோலம் போட முடியாது இல்லையா? ஸோ வந்து இங்கேயே அந்த மேடையிலே பார்த்திங்கன்னா குட்டியாக ஓம் அந்த மாதிரி கோலம் போட்டுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு முன்னாடி நாள் வச்ச பூவெல்லாம் எடுத்துகிட்டு புது பூ வச்சுருக்கேன். வாடின பூ மட்டும் இருக்கக்கூடாது, அதை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நம்மளால் டெய்லியுமே பூ வாங்கி வைக்க முடியாட்டியும் பரவாயில்ல, பட் வாடின பூ இருக்கக்கூடாது. அதே மாதிரி விளக்கேற்றும் போது ஃபஸ்ட்டு துணி விளக்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விளக்கேற்றணும். ஸோ அதுக்கு தான் தீபார்த்தி மாதிரி ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து விளக்கேற்றுறேன். அதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக சாம்பிராணி ஏற்றணுங்க. சாம்பிராணி வீடு முழுக்க காட்டணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வந்து இருக்காது. நெகட்டிவ் எனர்ஜினா என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க, அடுத்த நாள் பயங்கர டயர்டாயிரும், அப்படியே படுத்த படுக்கை ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ். நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா ரெகுலராக சாம்பிராணி போட்டுகிட்டே வாங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்க்கு வீட்டில் க்ரீன் பிளான்ட்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன், அதையும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி குப்புட்டுக்கு ஒரு ஐஸ் தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். பாதாம்லேயே வந்து குல்ஃபி மாதிரி. ஸோ அந்த பாதாம் மிக்ஸ் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு பால் பேக்கெட், பாதாம் மிக்ஸ், அதோட கேஷ்யூஸ் கொஞ்சம், இது மட்டும் இருந்தாலே நம்ம வந்து ஐஸு சூப்பராக பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த பால் 1/2 லிட்டர் பால் அப்படியே நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் அடி பிடிக்காத பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் கேஷ்யூஸ் எடுத்து கொஞ்சமாக அதில் பாலும் விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இதையும் வந்து நம்ம அப்படியே பாலோடு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பால் ஒரு கொதி விட்டு வந்தோடனே சைடில் ஒரு மாதிரி ஒட்டும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டுட்டே வாங்க. அதோடு அந்த மிக்ஸையும் நம்ம கேஷ்யூஸ் அரைச்சோன்லையும் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆச்சி மிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பாதாம் மிக்ஸ், அதில் ஒரு 5 ஸ்பூன், இந்த அளவுக்கு ஒரு 5 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாதாம் மிக்ஸ் பார்த்திங்கன்னா அதிலே சுகர் எல்லாமே இருக்கும், பட் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சுகர் எனக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை சைடில் வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த திங்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் அடிப்பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டி பதமாக வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஐஸ் மோல்டில் வந்து போட்டுக்கலாம். ஐஸ் மோல்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. மிச்சம் இருந்தால் கிளாஸ் அந்த மாதிரி கூட போட்டுட்டு ஐஸ் குச்சி வச்சு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். மினிமம் ஒரு 4 hours வந்து ஃப்ரீசரில் இருந்தால் போதும், இந்த அளவுக்கு செட் ஆகிடும். பட் குப்பிட்டு 1:30க்கு மேலே தான் வருவான். ஸோ நான் வீடியோக்காக இதை ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். நான் திரும்ப உள்ளே வச்சிட போகிறேன். அப்போ தான் இன்னுமே நல்லா செட் ஆகி சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து வைப் பண்ணி எடுக்க போகிறேன். லாஸ்ட் டைம் டஸ்ட் பண்ணோம் இல்லையா, இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வைப் பண்ணிட்டோன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ தமிழ் புத்தாண்டு வேறு வரனால இந்த மாதிரி க்ளீனிங் வந்து இப்போ ரொம்ப முக்கியன்றனால பண்ணிகிட்டு இருக்கேன். சோஃபா வந்து திரும்ப நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். நான் ரெகுலராக இங்கே தான் வந்து அடிக்கடி உட்காந்துருப்பேனா, ஸோ அதனால் இது எப்போவுமே வந்து கலைஞ்சா உடனே சரி பண்ணி அப்படியே நான் எடுத்து வச்சுப்பேன். இது என்னமோ எனக்கு ஒரு நோய் மாதிரியே ஆகிடுச்சு, எப்போ பார் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுன்ட்டு. யாருக்கெல்லாம் சும்மா இருந்தால் க்ளீனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அப்படி தான் எதையாவது க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த டேபிளில் இருக்க கிளாத் எல்லாம் உதறிட்டு அதுக்கப்புறம் அது மேலே என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் தான் வச்சுப்பேன். ரிமோட் இருக்கும், என்னோடய ஒரு நோட் புக் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் டைனிங் டேபிளில் இப்போல்லாம் உட்காந்து சாப்பிட்றதே இல்லைங்க, வெறும் ஷோக்கு மட்டும் தான் இருக்குது. நான் வீடியோ எடுக்கும்போது மட்டும் அங்கனக்குள்ளே உட்காந்து பேக்ரவுண்ட்காண்டி நான் வந்து உட்காந்துப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏசியோட லைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அது அசிங்கமாக அப்படியே தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் அங்கனக்குள்ளே ஒரு பிளான்ட் எதாவது வைக்கணும்னு பிளான் பண்ணேன். பட் கரெக்டாக கிறிஸ்மஸ் டைமில் நான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கியிருந்தேன்னா, ஸோ அதையே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு நல்ல பிளான்ட் கிடச்சா அங்கனக்குள்ளே வாங்கி வைக்கணும். அண்ட் இப்போ இது டைனிங் டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்க போகிறோம். அதுக்கும் அந்த மல்டிபர்பஸ் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ண போகிறேன். அதிலே பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 day ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் இருக்குங்க, நல்லாயிருக்கும். பட் அதை ஒரு மாதிரி வந்து வினிகர் பேக்கிங் சோடா வந்து பெருசாக ஸ்மெல் இருக்காது. ஆனால் இதுவே வந்து நீங்கள் எசென்ஷியல் ஆயில்ஸோ இல்லை கம்ஃபோர்ட் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். பட் எசென்ஷியல் ஆயில் நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்லா ஸ்மெல் இருக்குங்க உங்களுக்கு. ஏன்னா
எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி அதை வைப் பண்ணி எடுக்கும்போது அந்த இடத்துல அப்படியே அந்த ஸ்மெல் தங்கிடும். ஸோ உங்களுக்கு நடக்கும்போது வரும்போதெல்லாம் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு. வெளியேருந்து நீங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே வந்தாலும் அப்படியே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த எசென்ஷியல் ஆயிலை பொறுத்து இப்போ லாவெண்டர், சாண்டில், ரோஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, ஜாஸ்மின் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது யூஸ். இப்போ டைனிங் டேபிள் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு பிளேட் மாதிரி வச்சு அதில் பார்த்திங்கன்னா டிஷ்யூ ஹோல்டர், டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து இன்னொரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா ஊறுகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, அதுக்கப்புறம் டூத்பிக் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்ல அது மட்டும். ரெகுலராக இங்கே உட்காந்து இப்போ சாப்பிட்றதில்ல. முன்னே இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம். அப்போ எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தேன். பட் இப்போ வந்து வாட்டர் எதுவுமே வைக்கிறதில்ல, ஏன்னா இங்கே உட்காந்து சாப்பிட மாட்டோம். ஸோ ஷோக்கு தான் அந்த டேபிள் வச்சுருக்கோம். அதனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டேபிளுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு அழகாக ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு விரிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து உடனில் ஒரு ட்ரே மாதிரி வாங்கியிருந்தேன். அது வச்சுட்டு எனக்கு புத்தா ரொம்ப பிடிக்குங்க. புத்தர்னால் எனக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ அப்படி வாங்கினது தான் இதுவும். அதுக்கப்புறம் ரூம் ஃப்ரெஷ்னர் இருக்குது. அது கூட நம்ம க்ரீன் பிளான்ட், மணி பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அப்படியே அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளே அந்த இடத்துல உட்காந்து சுற்றி பார்க்கும்போது அந்த 4 செவத்துக்குள்ளே தானே நம்ம இருக்கோம். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த இடத்த வந்து அழகு பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இங்கனக்குள்ளே இன்னும் கிறிஸ்மஸ் ட்ரீ தான் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு நல்ல பிளான்ட் வாங்கிட்டு இங்கனக்குள்ளே வைக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அந்த சைடு அப்படியே உட்காந்தா பின்னாடி வந்து அந்த லைனிங் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் தெரியுது. ஸோ அதனால் நான் வந்து இதை வச்சு மறைச்சி வச்சுருக்கேன்னு தான் சொல்லணும். வீடியோஸ் எடுக்கும்போது நான் இங்கே தான் உட்காந்து எடுப்பேன். ஸ்கின் கேர் வீடியோஸ், நைட் ரொட்டீன் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது இங்கே தான் உட்காந்து எடுப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு பண்ணியிருக்கேன். அண்ட் அதோடு வந்து டிவி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேங்க. அந்த குப்புட்டு பையன் வந்து வீடியோ பார்க்குறேன்னா பக்கத்தில் போய் கை வச்சு நோண்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணிடுவானா. ஸோ அதனால் ரெகுலராக க்ளீன் பண்ணுறது. அண்ட் அதோட டேபிள் எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்ப்ரேயை வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன்னா சாண்டில் ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு, எசென்ஷியல் ஆயிலு. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். வினிகர், பேக்கிங் சோடா, வாட்டர் ப்ளஸ் எசென்ஷியல் ஆயில் இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வைப் பண்ணிட்டு விட்டுறணும். அப்படி விட நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. எனக்கு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த ஸ்மெல் நல்லா இருந்தனாலே நமக்கு மூடும் நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காண்டி சொல்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த எசென்ஷியல் ஆயிலெலாம் 150, 180க்கு ஒரு 5 பாட்டில் அந்த மாதிரி நான் வாங்கினேன். குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ நான் மீஷோவில் அது இப்போ அவைலபிளாக இருந்தால் கூட நான் அதோட கோடு நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த ஃபுல்லாக டிவி யூனிட் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஜஸ்ட்டு அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம லைட்டாக வைப் பண்ணி எடுத்தாலே போதும். அதே மாதிரி டாய்ஸு நம்ம ஏதாவது ஒரு பொம்மை அழகுக்கு வைப்போம் இல்லையா. ஸோ இதுவும் குட்டி குட்டி புத்தாஸ். ஸோ அழகாக அதையும் வந்து நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கேன். க்ரீன் பிளான்ட்ஸ் வந்து லைவ் பிளான்ட்ஸ் வந்து நிறைய வளர்க்க முடியாது என்னால். இந்த மணி பிளான்ட்டை தவிர மற்றது எதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்கும். நிறைய லீஃப்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தொடச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி பட்டு அழுகி போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குமா. ஸோ அதனால் நான் வந்து மணி பிளான்ட் தவிர வேறு எதுவும் நான் லைவ் பிளான்ட்ஸ் வளர்க்கலை. எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் நான் அந்த வேர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குற வேர்ட்ஸ், நம்பர்ஸ் இது எல்லாமே நம்புவேங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி நான் பார்க்குற விஷயங்களையும் நம்புவேன். நான் எப்போவுமே இந்த இடத்துல வந்து நோ பெயின் நோ கெயின் எழுதியிருப்பேன். அதை இப்போ ரிமூவ் பண்ணிட்டு தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்னு போட்டிருக்கேன். நான் இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ அப்படின்ற வார்த்தையை வந்து டெய்லி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு நல்ல வாழ்க்கையை எனக்கு கொடுத்த இந்த யூனிவர்ஸ்க்கு டெய்லி தேங்க்யூ சொல்கிறது வந்து நம்ம லைஃப் லாங் சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருங்க. காலையிலையோ நைட்டோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ சொல்லுங்கள். அண்ட் நான் ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் ரூமில். அண்ட் வந்து விண்டோஸ், கதவு எல்லாமே இருக்குது, டோர் எல்லாமே க்ளீன் பண்ணணும். அதுக்குள்ளே துணி வந்து நல்லா துவைச்சி காய போட்டு வந்தாச்சு. சரின்னு சொல்லி வெளியே வந்தேன். இந்த சைடு மட்டும் நம்ம நேற்று டஸ்ட் பண்ணாமல் விட்டோமேன்னு சொல்லிவிட்டு இங்கேயும் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்கேன். எனக்கு இந்த ரூஃப் ஹேங்கர் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தெரியுமாங்க. இந்த மாதிரி குட்டி பால்கனி தான் இருக்குது. மாடியில் போய் எங்களால் துணி காய போட முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த ரூஃப் ஹேங்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ பண்ணுறாங்க. நான் வந்து 8 feet 6 rods பண்ணியிருக்கேன். 4000 சம்திங் வந்தது. அதை விட கம்மியாக பண்ணணும். இப்போ 5 feet இருக்குது,
7 ஃபீட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஃபீட் கணக்கு இருக்குது. எத்தனை கம்பி, அந்த கம்பி ராட்ஸ் இருக்கு இல்லையா, அது எத்தனை வைக்கிறோன்றதை பொறுத்து தான் ரேஞ்சு. நான் அந்த கரெக்டாக அந்த பால்கனி ஃபுல்லாக கொஞ்சம் அந்த துளசி செடி பக்கத்தில் மட்டும் போகாத மாதிரி கொஞ்சம் 8 ஃபீட்டில் போதும்னு சொல்லி பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. முன்னெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் துணி காய போட்டுட்ருப்பேன். துணி ஒரு துணியும் ஒன்றோட ஒன்று உரசிட்டு காயவே காயாது, 3 நாள் ஆகும் காயறதுக்கு. இப்போ இது வந்தோடனே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வாசல்லேருந்து எல்லா கதவும் டோரையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெண்டு நிமிந்துருங்க, இதுக்கே எனக்கு பெண்டு நிமிந்துரும். மதியானத்துக்கு மேலே நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரு 1 o'clock இவ்வளோ வேலையை நான் செஞ்சு முடித்தேங்க. ஏன்னா நம்ம ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கு அப்படியே டயர்ட் ஆகுது ரொம்ப. அதனால் ஒரு ஹாஃப் டே ஒரு 1 o'clock வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மேலே சாமி கும்பிடுவோம்ல, அப்போ வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம். அப்புறம் நைட்டு ரொட்டீன் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல் ரெஸ்ட்டு தாங்க எடுக்க போகிறேன். ஏன்னா இப்போயே இந்த வேலை உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், பட் இது ஹெவி ஒர்க்குங்க. நான் ஒரு டோர் தான் காட்டியிருப்பேன், க்ளீன் பண்ணும்போது ஒரு டோர் தான் காட்டினேன். இன்னும் இருக்குது, எங்கள் வீட்டில் 3 டோர் இருக்குது, ப்ளஸ் பாத்ரூம் டோர் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொன்றையும் க்ளீனாக துடைச்சிட்டு கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முன்னாடியே சமையல்லாம் முடித்த கையோடையே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் பாலை காய வச்சு காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக காஃபி போடுறேங்க. இந்த விலாக் நான் இதோட முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.